அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த வாட்ஸ்அப் அப்டேட் வந்து இப்போ ரோல் அவுட் ஆகுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். நத்திங் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னென்னு பார்த்துலாம், சாம்சங்குடைய M33 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 791. இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பை வந்து ரீடிசைன் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த ரீடிசைனிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் கிளீனிங் இது கீழே தான். இங்கே வந்து ரீடிசைன் அப்படின்னு சொல்லும்போது வந்து மேக்ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைப்ரரிலையும் ஷேரிங்கில் தான் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. லைப்ரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்ம், கிரிட் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேரிங்கும் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி, இதுக்கு முன்னாடி யாருக்கு ஷேர் பண்ணீங்களோ அவங்க ஹைலைட் பண்ணுறது, சேட்ஸ்னு இன்னும் ஆர்கனைஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டேப்பில் தான் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அகைன் இந்த சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு தான் ரோல் அவுட் ஆகுது. iOSக்கு கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த வாட்ஸ்அப் உடைய மல்டி டிவைஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சருடைய ஸ்டேபிள் அப்டேட் எல்லா யூசர்ஸ் ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்கு வந்து இந்த மாதம் கடைசிக்குள்ளே ரோல் அவுட் ஆகிடும் அப்படின்னு தெரியுது. அகைன் பேட்ச் வைஸாக தான் இவங்க ரோல் அவுட் பண்ணுறாங்க. மல்டி டிவைஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாதமாக வாட்ஸ்அப் வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து ரோல் அவுட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ரோல் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மூலமா இனிமேல் 4 டிவைசஸ் வந்து அட் அ டைம் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ண முடியும். அதோட இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலே இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லிங்க்டு அக்கௌண்ட்ஸில் போய் ஸ்கேன் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு மட்டும் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆக்டிவாக இருந்தால் தான் வந்து லிங்க்டு அக்கௌண்ட் ஒர்க் ஆகும். ஆனால் இனிமேல் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் இன்டர்நெட் கனெக்ஷனில் ஆக்டிவாக இல்லைனாலும் லிங்க்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ மல்டி டிவைஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசிக்குள்ளே எல்லாருக்கும் ஸ்டேபிள் அப்டேட் ரோல் அவுட் ஆகும். இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்க்கும் ஒரு பிக் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து இது இந்தியாவில் கிடையாது, யூஎஸில் தான் இந்த அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் ப்ராடக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி டேக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இல்லைனா கிரியேட்டர் அக்கௌண்ட் வச்சுருந்தா மட்டும்தான் ப்ராடக்ட் டேக் பண்ண முடியும். ஆனால் இனிமேல் எல்லாருக்குமே டேக் ப்ராடக்ட்ஸ் இந்த ஃபீச்சர் வந்து ரோல் அவுட் பண்ணுறாங்க. முதல்ல யூஎஸில் தான் ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ டேக் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாருமே பண்ண முடியும். நீங்கள் போஸ்ட் கிரியேட் பண்ணி, இதுக்கு முன்னாடி டேக் பீப்புள் ஆப்ஷன் இருந்தது இல்லையா, இனிமேல் அடிஷ்னலாக டேக் ப்ராடக்ட்ஸ் அந்த ஆப்ஷனும் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் லிங்க் கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய போஸ்ட் வழியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் யூஎஸில் எல்லா யூசர்ஸ்க்கும் கொண்டு வராங்க. கூடிய விரைவில் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இது வரும் அப்படின்னு தெரியுது. சாம்சங் உடைய பாப்புலரான எம் சீரீஸில் அடுத்ததாக இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது சாம்சங் கேலக்ஸி M33 அப்படின்னு தெரியுது. ஏன்னா அமேசானில் இதுக்கான லேண்டிங் பேஜ் ரிவீலாக இருக்குது. அகைன் லேண்டிங் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M சீரீஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, M33 அப்படின்னு போடலை. பட் இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ 3.5mm ஆடியோ ஜாக் இவங்க ரிவீல் பண்ணதுனால இது M33 இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி வந்து பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் பேட்டரியில் தான் லான்ச் பண்ணுவாங்க M30 சீரீஸ் எல்லாமே. ஸோ இதுவும் 6000 mAh பேட்டரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் உடைய M சீரீஸில் M33 கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட சாம்சங் உடைய M சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் M53, இதை பற்றியும் தகவல் வெளியாக இருக்குது. நேற்றே பார்த்துருந்தோம், இது மீடியாடெக் டைமென்சிட்டி 900 இவங்க கொண்டு வர போகிறதா. இன்னும் சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.7 inches சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 6.7 inches அப்படிங்கும்போது மேசிவ் டிஸ்பிளேயோட தான் வரப்போகுது. கூடவே அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11 One UI 4.0 இந்த ஃபீச்சர்ஸோட சாம்சங் உடைய M53 கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் ரீசெண்டாக அவங்களுடைய ப்ரீமியம் லேப்டாப்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய கேலக்ஸி புக் 2 சீரீஸ். இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ வேரியண்ட்டில் 2 லேப்டாப் கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் ஒன்று, லைட்டர் வேரியண்ட் ஒன்று. லைட்டர் வேரியண்ட் வந்து 38,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே ப்ரோ வேரியண்ட்ஸில் 1 lakh மேலே இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அகைன் இந்த லேப்டாப்ஸில் வந்து இப்போ கேஷ்பேக் ஆஃபர் போயிட்டுருக்கு. கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ வேரியண்ட், அதாவது கேலக்ஸி புக் 2 Pro 360, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் புக் 2 ப்ரோ இதில் 5000 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் அவைலபிளாக இருக்குது. கூடவே கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ இதுவும் வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ்க்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். அகைன் கேலக்ஸி புக் 2 360 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் இதுலேயும் 5000 ருபீஸ் உங்களுக்கு கேஷ்பேக். அதே கேலக்ஸி புக் கோ லைட்டர் வேரியன்ட் 38,000 ஸ்டார்ட் ஆகுது, இதில் வந்து 3000 ருபீஸ் வரைக்கும் கேஷ்பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ரீமியம் லேப்டாப்ஸில் இப்போ கேஷ்பேக் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஒப்போவுடைய கே சீரிஸ் ரொம்ப நாள் கழிச்சு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. லைட்டர் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, Oppo K10. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G டிவைஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் இது ஒரு சீரீஸாக லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ 5G டிவைஸஸும் இந்த லிஸ்ட்டில் வரும். 4G டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 680 கொடுத்துருக்காங்க. கூடவே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 5000 mAh பேட்டரின்னு இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 14,990க்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. அகைன் இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11 தான் கொடுத்துருந்தாங்க. ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். Realme GT 2 சீரீஸ் இந்தியாவில் April 7th அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ இது ரியல்மியுடைய ஃப்ளாக்ஷிப் லைன் அப்போ லான்ச் ஆகும். ஆல்ரெடி இது குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. Realme GT 2 and 2 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 இந்த சிப்ஸில் கொண்டு வராங்க. 2K டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரின்னு நல்ல ஃபீச்சர்ஸோடு கொண்டு வராங்க. அகைன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ப்ரைஸ் வந்து Realme GT 2 வந்து உங்களுக்கு 46,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே 2 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. குளோபல் ப்ரைஸை விட இந்தியாவில் இவங்க கம்மியாக லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மோட்டோரோலாவுடைய தி ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரான்டியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ரூமர்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இப்போவும் ரிவீல் ஆயிருக்கு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கேமரா அண்ட் இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இவங்க யூனிக்காக கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண மோட்டோரோலா டிவைசஸ்லேருந்து பார்க்கும்போது அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளேவோட கொண்டு வராங்க. ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு தெரியுது. அதே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 194 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 60 மெகா பிக்சல் லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக தான் இருக்கும். ஏன்னா கேமரா சென்சார்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ மோட்டோரோலாவுடைய ஃப்ரான்டியர் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. Poco X4 Pro கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீபிராண்டட் டிவைஸ் தான். March 28 அன்னைக்கு இதோட லான்ச். அகைன் ரீபிராண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் பண்ண Redmi Note 11 Pro Plus இதை தான் ரீபிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 5G டிவைஸாக வரப்போகுது. ஸ்னாப் ட்ராகன் 695 தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி Poco X3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 860, இங்கே வந்து ஸ்னாப் ட்ராகன் 695 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு டவுன் கிரேடாக தான் ஃபீல் பண்ணுவாங்க போக்கோ ஃபேன்ஸ். இது கூடவே வந்து உங்களுக்கு 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 5000 mAh பேட்டரி இந்த ஃபீச்சர்ஸோட Redmi Note 11 Pro Plus விட இவங்க கம்மியாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். நத்திங் நேற்று ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் 1 இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அகைன் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோடு இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சம்மரில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்மர் அப்படிங்கிறது ஏப்ரல் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் 1 ஏப்ரலில் இவங்க லான்ச் பண்ணலாம். அகைன் ஸ்னாப் ட்ராகனோட கொலாப் பண்ணியிருக்கிறதுனால ஸ்னாப் ட்ராகன் சிப் செட்டோட தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பற்றி இங்கே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட், 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை நத்திங் லான்ச்சரும் வந்து செலக்டட் டிவைஸ்க்கு நெக்ஸ்ட் மந்த் இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நத்திங் ஸ்மார்ட் ஃபோனும் எக்ஸைட்டிங்காக இவங்க கொண்டு வருவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். மோட்டோரோலாவுடைய ஃப்ரான்டியர் எத்தனை மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப் ட்ராகன் 870. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரசாந்த். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.